ஒரு பசுமையான அழகான காட்டில் குட்டிப்புலி, யானை, மான், குரங்கு எல்லாரும் நல்ல நண்பர்களாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் அனைவரும் சேர்ந்து ஓடிப்பிடித்து, குதித்து, சிரித்துக்கொண்டே விளையாடினார்கள். விளையாடி முடிந்ததும் எல்லாருக்கும் பசி ஆரம்பித்தது. அப்போது குட்டிப்புலி சொன்னது, காட்டுக்குள்ள ஒரு பழமரம் இருக்கு, நாமெல்லாம் அங்க போய் பழம் பறிச்சு சாப்பிடலாமா? யானை மகிழ்ச்சியாடு சொன்னது, ரொம்ப நல்ல யோசனை, அங்க போய் எல்லாரும் சேர்ந்து பழம் எடுத்து பகிர்ந்து சாப்பிடலாம். மானும் மகிழ்ச்சியாக, ஆமாம், உன்னா சாப்பிட்டாதான் சந்தோஷம் அதிகம் என்றது. அந்த நேரத்தில் குரங்கு கொஞ்சம் பெருமையாக சொன்னது, நான் பறிக்கிற பழங்களை நான் தான் சாப்பிடுவேன், யாருக்கும் தரமாட்டேன். மற்ற விலங்குகள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தன. குரங்கு மட்டும் அவர்களுக்கு முன்னே ஓடி பழமரத்தை அடைந்தது. மரத்தில் ஏறி அதிகமாக பழங்களை பறித்து ஒரு இடத்தில் சேர்த்தது. அதே நேரத்தில் யானை, மான், குட்டிப்புலி அவர்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பழங்களை பறித்தார்கள். அப்போது வானம் கொஞ்சம் இருண்டது. யானை சொன்னது, மழை வரப்போகுது போல, நாம் இப்போ கிளம்பலாம். மற்ற விலங்குகள் அவர்கள் எடுத்த பழங்களுடன் திரும்ப தயாரானார்கள். ஆனால் குரங்கு இன்னும் கொஞ்சம் என்று சொல்லி எல்லா பழங்களையும் தனக்காகவே பறிக்க முயன்றது. அந்த நேரத்தில் பலமான காற்று வீசியது. அடுத்த நிமிடம் மழை பொழிய ஆரம்பித்தது. காற்றும் மழையும் சேர்ந்து மரத்தை அசைத்தது. பலமான காற்றும் திடீரென வந்த மழையும் காரணமாக குரங்குக்கு பயம் ஏற்பட்டது. இந்த இடம் பாதுகாப்பானதில்லை என்று நினைத்த குரங்கு தான் சேகரித்திருந்த எல்லா பழங்களையும் கைகளில் பிடித்துக்கொண்டு காட்டிற்குள்ளுள்ள ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி அவசரமாக ஓட ஆரம்பித்தது. மழையில் மண் வழுக்கியதால் ஓடிக்கொண்டிருந்த குரங்கு ஒரு பெரிய மரத்தின் வேரில் தடுமாறி கீழே விழுந்தது. அந்த நேரத்தில் குரங்கின் கையிலிருந்த எல்லா பழங்களும் சிதறி விழுந்து அருகிலிருந்த ஒரு சிறிய பள்ளத்துக்குள் உருண்டு போய்விட்டன. மழை தொடர்ந்து பெய்ததால் பள்ளம் மேலும் ஆழமாக தெரிந்தது. குரங்கு எவ்வளவோ முயன்றும் அந்த பழங்களை மீண்டும் எடுக்க முடியாமல் வருத்தமடைந்தது. மழை தொடர்ந்தது. பசி அதிகரித்தது. குரங்கின் கண்கள் வருத்தத்தில் நிரம்பின. அப்போது அது பார்த்தது, கொஞ்சம் தூரத்தில் யானை, மான், குட்டிப்புலி எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து பழங்களை பகிர்ந்து சிரித்துக்கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்த குரங்குக்கு தான் செய்த தவறு புரிந்தது. அது மெதுவாக சொன்னது, நான் அதிக ஆசையால எல்லாவற்றையும் இழந்துட்டேன். பகிர்ந்திருந்தா இப்போ நானும் சந்தோஷமாயிருந்திருப்பேன். குரங்கு அவர்களிடம் வந்து தலைகுனிந்து சொன்னது, என்ன மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் எல்லாரோடும் பகிர்ந்துக்கிறேன். யானை அன்பாக சொன்னது, தவறு புரிந்ததும் மாற முயற்சி பண்றதுதான் உண்மையான நல்ல மனம். அவர்கள் குரங்கையும் அவர்களுடன் சேர்த்து கொண்டார்கள். அன்றைக்கு எல்லாரும் ஒன்றாக பகிர்ந்து சாப்பிட்டு சிரித்துக்கொண்டே இருந்தார்கள். குரங்கு அப்போதுதான் உணர்ந்தது, பகிர்ந்தால் சாப்பாடு மட்டும் இல்லை, சந்தோஷமும் நட்பும் பெருகும்.